எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாக்டர் ஃபிக்ஸிட்டில் வர யூஆர்பி கெமிக்கல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த யூஆர்பி கெமிக்கல் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, நீர்க்கசிவை தடுக்கிறதுக்காக இந்த யூஆர்பி கெமிக்கலை பயன்படுத்துவாங்க. அதாவது வந்து சீலிங்கில் வர நீர்க்கசிவு, வாலில் வர ஓதம், அதே மாதிரி மொட்டை மாடியில் வர டெரஸில் வர லீக்கேஜி, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த யூஆர்பி கெமிக்கலை நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து நீர்க்கசிவை தடுக்கக்கூடிய ஒரு நல்ல மெட்டீரியல். இதை வந்து ப்ராப்பராக எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம அடிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அந்த யூஆர்பி கெமிக்கலு. டப்பா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 200 ml ஸ்டார்ட் ஆகும். 200 ml, 500 ml, 1 லிட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர், இந்தமாரி வந்து எல்லா சைஸ்லையுமே வந்து யூஆர்பி கெமிக்கல் வருது. நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதுன்றது பார்த்து நம்ம கரெக்டாக வாங்கிக்கணும். ஓகேங்களா? இதனோட விலை பார்த்தோம்னா 200 ml யூஆர்பி கெமிக்கல் வந்து 100 ரூபாய் வரும். 1/2 லிட்டர் யூஆர்பி கெமிக்கல் வந்து 230 ரூபாய் வரும். 1 லிட்டர் யூஆர்பி கெமிக்கல் பார்த்தோம்னா 400 ரூபாய் வரும். 5 லிட்டர் யூஆர்பி கெமிக்கல் வந்து 2000 ரூபாய் வரும். ஓகேங்களா? இதே மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீர்க்கசிவு இருக்கிற அந்த இடத்த வந்து தகுடு வச்சு சுரண்டி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? க்ளீன் பண்ணும்போது அந்த இடம் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். சப்போஸ் ஈரம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லீக்கேஜி எங்கே ஆகுதுன்ட்டு கண்டுபிடிச்சி அந்த லீக்கேஜை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த இடம் நல்லா காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கை நம்ம பண்ணணும். ஈரத்திலே பண்ணக்கூடாது. ஈரத்திலே பண்ணால் அது வந்து நிற்காது. ஓகேங்களா? சுரண்டி முடித்ததுக்கப்புறம் கட்டை ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம சுரண்ட அந்த டஸ்ட்டு, பிசுறு இது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பண்ணுற லீக்கேஜ் ஒர்க்கு வந்து மொட்டை மாடிக்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வந்து மோட்டார் ரூமுக்கு உள்ளே வந்து தண்ணி லீக்கேஜ் இருக்குது. இந்த தண்ணி லீக்கேஜ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, வீட்டுக்குள்ளே சீலிங்கில் ஓத மாதிரி வரும். பனித்துளி மாதிரி அங்கங்கே ஈரமாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த யூஆர்பி கெமிக்கலை அப்ளை பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து மொட்டை மாடியில் வேறு எங்கேயாச்சும் லீக்கேஜ் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த யூஆர்பி கெமிக்கலை நம்ம அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டெரஸில் கிராக் இருக்கும். அந்த கிராக்கு வழியாகவும் வந்து மழை பெய்கிற டைமில் தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகும். அதேமாரி லீக்கேஜ் ஆகும்போது வீட்டுக்குள்ளே சீலிங்கில் இன்னும் ரொம்ப அதிகமாக தண்ணி வந்து பனித்துளி மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய இடத்துல ஓத மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளத்துக்கும் இந்த யூஆர்பி கெமிக்கல் வந்து நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். கிராக் இருக்கிற இடத்துல வந்து நம்ம மிஷின் கட்டிங் பண்ணிவிட்டு இந்த யூஆர்பி கெமிக்கலை வந்து 2 கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கிராக் சீல் பேஸ்ட்டு ஃபில்லிங்கை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா தண்ணி லீக்கேஜ்ன்றது வந்து ஒரு ட்ராப்பு கூட உள்ளே இறங்காமல் இருக்கும். பண்ணுறதும் நம்ம ப்ராப்பராக கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற யூஆர்பி கெமிக்கலோட அளவு வந்து 200 ml எடுத்துருக்கோம். 200 ml யூஆர்பி கெமிக்கலை வந்து 4 லிட்டர் டப்பாவில் ஃபுல்லாத்தையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது கூட வந்து கருப்பு சிமெண்ட் ஆட் பண்ணணும். கருப்பு சிமெண்ட் வந்து லூஸ்லேயே கிடைக்கும். 1 கிலோ வந்து 10 ரூபா. 200 ml யூஆர்பி கெமிக்கலுக்கு வந்து 1/4 கிலோ சிமெண்ட் ஆட் பண்ணணும். இது பாருங்கள், நான் தகுடில் வந்து ஒரு 2 தகுடு போடுறேன். 2 தகுடு போட்டாலே கொஞ்சம் அதிகமாக போட்டாலே 250 கிராம் வந்துடும் சிமெண்ட்டு. ஓகேங்களா? 200 ml யூஆர்பி கெமிக்கலுக்கு 250 கிராம் சிமெண்ட்டு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து 4 இன்ச்சு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சிமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அங்கங்கே. அதே மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். எங்கேயுமே கட்டி கட்டியாக இருக்காது. நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஈவனாக வரும். அதேமாரி வந்து நம்ம எடுத்துக்கிற இப்போ ஏரியா பார்த்திங்கன்னா சின்ன இடம். அதனால் வந்து 200 ml யூஆர்பி கெமிக்கல் எடுத்துருக்கோம். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா 1 லிட்டர் கெமிக்கல் கூட வாங்கிக்கோங்க. 1 லிட்டர் கெமிக்கல் வாங்கிக்கின்னு 2 கிலோ சிமெண்ட்டு கூட வாங்கிக்கலாம். சரிங்களா? ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி வாங்கிக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். 2 கோடு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும். தண்ணி வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும்னா 50 ml ஆட் பண்ணிக்கணும். 200 ml யூஆர்பி கெமிக்கல், 1/4 கிலோ சிமெண்ட்டு, 50 ml வாட்டர்.
மூணுத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ப்ரெஷ்ஷை வச்சு லாஸ்ட்டாக இந்த மாதிரி கலக்கிங்க. ப்ரெஷ்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம ப்ரெஷ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் அடிக்கணும். அதை ஈஸியாக தான் இருக்கும். 2 கோடு மொத்தமாக அப்ளை பண்ணணும். ஒரு கோடு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் காயணும். 1 மணி நேரம் காய்ஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோடு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த யூஆர்பி கெமிக்கலை நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸாகவே அடிக்கலாம். சீக்கிரமாக கட்டி போகாது. நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து கூட எடுத்து இதை நம்ம அடிக்கலாம். சீக்கிரமாக கட்டாது இது. அதனால் பயம் இல்லாமல் நம்ம பொறுமையாகவே அடிக்கலாம். இந்த யூஆர்பி கெமிக்கலை ப்ரெஷ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரெஷ்ஷில் இந்த யூஆர்பி கெமிக்கல் தொடும்போது ஒவ்வொரு வாட்டி தொடும்போதும் நல்லா கலக்கிட்டு தொட்டு எடுத்து அடிக்கணும். அப்போ தான் அந்த கீழே இருக்கிற அந்த சிமெண்ட் எல்லாமே கலங்கிட்டு எல்லாம் அந்த கெமிக்கலோடு மிக்ஸ் ஆகி வரும். மேலாட்டம் தொட்டு எடுத்து அடிச்சிடக்கூடாது. ஒரு வாட்டி தொடும்போதும் ப்ரெஷ்ஷில் அந்த கெமிக்கலை கலக்கிட்டு தொட்டு எடுத்து அடிக்கணும். சரிங்களா? அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த லீக்கேஜ் எல்லாத்துலேயும் போய் அரெஸ்ட் ஆகும். அதே மாதிரி அடிக்கும்போது எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ கார்னரு, அதே மாதிரி எதனா ஒரு ஹோல் அந்த மாதிரி இருக்கிற இடம் எல்லாத்துலேயுமே இந்த கெமிக்கல் நல்லா படுற மாரி தளர வச்சு அடிக்கணும். ஓகேங்களா? எந்த இடத்தையும் விடக்கூடாது. எல்லாத்துலேயும் கேப்பு ஃபில் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக அடிக்கணும். காயறதுக்கு ஃபஸ்ட்டு கோடு காயறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ணணும். இந்த கெமிக்கல் காஞ்சதுக்கப்புறம் நல்லா கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பார்த்தோம்னா ஒரு ட்ராப் தண்ணி கூட உள்ளே இறங்காது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கார்னர்லலாம் நல்லா கெமிக்கல் படுற மாதிரி சரக்கு தளர தொட்டடிங்க. இந்த மாதிரி மெயின் கார்னர்லாம் நல்லா கவர் பண்ணணும் நம்ம. ஏன்னா அதில் தான் தண்ணி உள்ளே இறங்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கோடு அப்ளை பண்ணி முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு கோடு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கோடு காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம சிமெண்ட்டோட பூசு வேலை பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் கிரிப்னஸ் பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும் காஞ்சதுன்னா. செகண்ட் கோட்டிங்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் கோட்டிங் நல்லா ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம். அதனால் செகண்ட் கோட்டிங் ப்ரெஷ்ஷில் கொஞ்சம் தொட்டாச்சாலே ஏரியா கொஞ்சம் அதிகமாக வரும். பாருங்கள் கொஞ்சமாக தான் தொடுறோம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஏரியா வருது பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அடிக்கிறதுக்கு செகண்ட் கோட்டிங்கு. கம்பல்சரி 2 கோடு போட்டே ஆகணும். சரிங்களா? அப்போ தான் அந்த லீக்கேஜுன்றது கரெக்டாக இருக்கும். செகண்ட் கோட்டிங்கை நம்ம எப்படி ஃபஸ்ட் கோடு ப்ராப்பராக வச்சோமோ அதே மாதிரி செகண்ட் கோட்டிங்கும் எல்லா இடத்துலையும் நல்லா கவர் ஆகிற மாதிரி தளர வச்சு அடிக்கணும். சரக்கு நம்ம எந்த அளவுக்கு தளர வச்சு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் லீக்கேஜு. ஓகேங்களா? எல்லாத்துலேயும் ப்ரெஷ்லேயே அப்ளை பண்ணலாம். 2 கோடுமே ப்ரெஷ்லேயே போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா இடத்துக்குமே 2 கோட்டிங் அப்ளை பண்ணிட்டோம். மெயினாக வாட்டர் லீக்கேஜ் இருக்கிற இடம் இது தான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அந்த லீக்கேஜ் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம ப்ராப்பராக 2 கோடு அப்ளை பண்ணிட்டோம். லீக்கேஜ் எங்கே ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே நம்மளுக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி. எல்லா இடத்துலையுமே அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் அடித்தா போதும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஆர்பி கெமிக்கலை பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீர்க்கசிவுக்கு யூஆர்பி கெமிக்கலை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.